பிரிட்டிஷ்காரன் காலத்திலங்க ஒரு காவல் நிலையத்தில் 40 லா அண்ட் ஆர்டர் போலீஸ், 30 போக்குவரத்து காவலர், 20 குற்றப்பிரிவு காவலர் இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ இருக்காங்கன்னா 35 லா அண்ட் ஆர்டர் காவலர், 15 20 போக்குவரத்து காவலர், 15 குற்றப்பிரிவு காவலர். அப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார 1948 இந்த நாட்டை விட்டுட்டு போனபோது 70 பேர் இருந்த இடத்துல இன்றைக்கி 50 பேர் தான் இருக்காங்க. அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளோ, இன்னைக்கு மக்கள் தொகை எவ்வளோ? நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க. பெருகிவிட்டது. சம்பந்தமாக காவலர் குறைஞ்சிட்டாங்க. இது சம்பந்தமாகவும் நானே முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஆங்கில காலத்தில் 70 பேர் ஒரு காவல் நிலையத்தில் இருந்தாங்க, இப்போ 50 பேர் தான் இருக்காங்க, அதை மேம்படுத்துங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிதி இல்லை. ஒன்று, நிதியை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சியை கண்டுபிடிக்க வேண்டும். 2, இன்னொன்று, அன்னைக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் வெளியே போக வேண்டியது இருக்காது. பெருந்தலைவர் காமராஜர் பின்னால் ஒரு போலீஸ்கார் வந்தால், என்னென்ன நீ போய் காவல் நிலையத்தில் பாரு, என்ன யார் கொல்ல போகிறா, நான் என்ன பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. பிரைம் மினிஸ்டர் வராருன்னா 250 போலீஸ்கார் கீழே வெளியே நிற்குது. முதல்வர் வந்தாலும் 100 போலீஸ் நிற்க வேண்டியது, அதிகமாக நிற்கிற ஒரு மந்திரி வந்தால் ஒரு 10 போலீஸ்காரங்க நிற்க வேண்டியது இருக்குது. அந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். அந்த இன்றைக்கி காலகட்டத்திற்கு இன்னும் கொஞ்சம் போலீஸ்காரர்கள் அதுக்கு நிதியை எப்படி ஆதாரத்தை தேட வேண்டும் ஆச்சுங்களா. அப்புறம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அவர் சொன்னார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றால் காவல்துறையை மேம்படுத்தினால்தான் சட்டம் ஒழுங்கு சீராகும்.